வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி இதுக்கெலாம் யூஸ் ஆகிற வகையில் தமிழ்லேருந்து அயற் சொற்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மறு ஊர் பெயர்கள் அப்படின்றதுக்கு டாப்பிக்கில் ஒரு 450க்கு மேலே மறு ஊர் பெயர்கள். அந்த 450 வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, ஸ்கூல் புக்ஸு, ஸ்கூலில் வந்து ஓல்டு புக் நியூ புக் அப்படின்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் மறு ஊர் பெயர்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அயற் சொல்களை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ஓல்டு புக் நியூ புக் எல்லாத்தையும் கவர் பண்ணோன்னா ஒரு 300லேருந்து 350 இருக்கும். இது கூடவே அவுட் சோர்ஸையும் சேர்த்து கவர் பண்ணோன்னா ஒரு 400 to 450 மேக்ஸிமம் படித்தா இதுலேருந்து தான் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம அதை அவ்வளோத்தையுமே தொகுத்து தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஒரே வீடியோவில் அந்த 450 பார்க்க முடியாது, பார்த்தாலுமே வந்து டைம் பத்தாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 அப்படின்ற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஆல்ரெடி இந்த அயற் சொல்களில் பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு, இது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்லேருந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அவுட் சோர்ஸு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படி ஆல் ஓவர் எல்லா சைடுமே கவர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை தாண்டி நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் அயற் சொல்கள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து எந்த கொஸ்டினும் வரப்போகிறது கிடையாது. அப்படி வந்தால் கூட ஆப்ஷன் எலிமினேட் மெத்தடில் நம்ம ஆன்சரை கொடுத்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா எஸ்டிமேட் மதிப்பீடு. கண்ட்ரி நாடு, கண்ட்ரி நாடு. ஃபர்னிச்சர் அரைக்கலன்கள், ஃபர்னிச்சர் அரைக்கலன்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு தடவை 2 தடவை கவனிங்க. எதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு ஒரு தடவை வந்து ஒரு டாப்பிக்கு வீடியோ பார்த்துட்டோம் இது போதும் அப்படின்னு முடிக்க முடியாது. இன்னொரு தடவை ரிவிஷனுக்காக அதே வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருக்கீங்க, அது கூடவே அந்த டாப்பிக்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றது தெரியும். அப்படி ரிட்டன் நம்ம ரிவிஷனுக்கு பார்க்கும்போதும் உங்களுக்கு எதெல்லாம் தெரியலையோ அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வேர்டு வந்து மீட்டிங்னா கூட்டம். ஏஜென்ட் முகவர். டிக்ஷனரி அகராதி. லாண்ட்ரி வெளுப்பகம். கேரண்டி பொறுப்புறுதி. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் கட்டுப்பாடு. டிசைன் வடிவமைப்பு. சாம்பியன் வந்து வாகை சூடி. கம்பெனி குழுமம். ஸ்டேடியம் விளையாட்டரங்கம். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷாப் பணிமனை. ஆக்சிடெண்ட் விபத்து. இம்ப்ரூவ்னா பெருக்கு, மேம்படுத்து. ஸ்பீக்கர் பேசுபவர், ஒலிபெருக்கி. ஸ்பீக்கர்னால் நம்மளோட சட்டசபையில் இருப்பாங்களா அவங்க. நெக்ஸ்ட் வந்து ஒலிபெருக்கி. நெக்ஸ்ட்டு ஆடியோ கேசட் வந்து ஒலிப்பேலை. ஜட்ஜ்மெண்ட்னா தீர்ப்பு. வேர்ல்டு உலகம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு அசம்பிளி சட்டசபை. நெக்ஸ்ட் வேர்டு டிக்ஷனரி அகராதி, ஆக்சிடெண்ட் விபத்து, அட்ஜஸ்ட்மெண்ட் தீர்ப்பு. இந்த வேர்டு இந்த 3மே வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வேர்டு போயிடலாம். கலெக்டர் மாவட்ட ஆட்சியர். ஆஸ்ட்ரோனமி வந்து வானியல். அடுத்து ஆட்டோமொபைல் தானியங்கி. அட்லஸ் நிலப்பட தொகுப்பு. ஃபேக் நியூஸ் பொய் செய்தி. ஆயில் ஸ்டோர் எண்ணெய் பண்டகம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து சிறப்பு செய்தி. ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி. அடாப்டர் பொருத்தி. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. இந்த பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டன்ட் தாளாளர். லைசன்ஸ் உரிமம். அடுத்த வேர்டு கேபிள் கம்பிவடம். ஹோட்டல் அல்லது மெஸ் வந்து உணவகம். நெக்ஸ்ட் வேர்டு பேக்கிங் சார்ஜ் வந்து சிப்ப கட்டணம். டெய்லி அன்றாடம். அட்மிஷன் சேர்க்கை. டிசிப்ளின் ஒழுக்கம். ஜெராக்ஸ் ஒலிப்படி. இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு தான் தோணும். பட் வந்து எக்ஸாமில் நமக்கு வந்து எந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜெராக்ஸ் வந்து ஒலிப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எக்ஸாமில் நமக்கு வந்து ஜெராக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒலிப்படி, ஒலி நகல், ஒலிப்பதிவு அப்படின்னு வந்து ரிலேட்டடான இதை தான் வந்து ஆப்ஷன்லேயே கொடுப்பாங்க. ஸோ அங்கே போய் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் டிஎன்பிசியில் நமக்கு கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது வந்து தெளிவாக யார் படிச்சிருக்கா, இதுக்கான கரெக்டான ஆன்சர் யார் கொடுக்கா, இதுதான் வந்து டிஎன்பிசி வந்து நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாமே ஆப்ஷனில் கொடுத்துருக்க எல்லாமே அந்த கொஷினுக்கான ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மைண்டில் நிற்காது. ரிவிஷனுக்கு இன்னொரு தடவை இதே வீடியோனாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த சேனலில் அப்படி இல்லை எந்த சேனலில் வந்து நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் கண்டிப்பாக ரிவிஷனுக்கு அதே வீடியோவை ரிட்டனும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். இப்போ நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வேர்டு வந்து பாய்லர் வந்து கொதிகலன். டிக்கெட் பயணச்சீட்டு. நெக்ஸ்ட்டு
ப்ரப்போசல் வந்து கருத்துரு. இந்த ப்ரப்போசலுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஏரோப்ளேன் வந்து ஆகாய விமானம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசு. அடுத்த வேர்டு மதர்லேண்ட் தாயகம். ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு அஞ்சல். ஆட்டோகிராஃப் வாழ்த்தொப்பம். ரிப்பேர் பழுதுபார்ப்பவர். ஸ்டேஷ்னரி ஷாப் எழுதுபொருள் அங்காடி. நெக்ஸ்ட் வேர்டு புல்லட்டின் வந்து சிறப்பு செய்தி இதழ். மெடிக்கல் ஷாப் மருந்தகம். கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிரீன் ப்ரூஃப் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெல்ட் அரைக்கச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபோலியோ எண் வந்து இதழ் எண். ஃபோலியோ நம்பர்னு இருக்கணும் இங்கிலீஷில், ஃபோலியோ எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோலியோ எண் வந்து இதழ் எண். ப்ரோனோட் வந்து ஒப்புச்சீட்டு. ஸ்பெஷல்னா தனி அல்லது சிறப்பு. நெக்ஸ்ட் வேர்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மாநில அரசு. ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டோம், நடுவண் அரசுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் பனிக்கூழ். பால்கனி முகப்பு மாடம். இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். பால்கனி வந்து முகப்பு மாடம், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்டு கிளாத் ஸ்டோர்ஸ் வந்து துணி அங்காடி. மார்க்கெட் அங்காடி. லே அவுட் வந்து செய்தித்தாள் வடிவமைப்பு. ஆக்சுவலாக லே அவுட்டுக்கான மீனிங் என்ன, இப்போ நம்ம ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம்னா சுற்றி லே அவுட் கொடுத்துருப்போம், அல்லது நம்ம ஏதாவது பிடிஎஃப் ரெடி பண்ணுறோம்னாலுமே லே அவுட் கொடுத்துருப்போம் நம்மளோட ஷீட்டில், அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க செய்தித்தாள் வடிவமைப்பு. நெக்ஸ்ட்டு டீப் போர்வெல் ஆழ்துளை கிணறு. நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல். பல்பு மின்குமிழ் இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மின்குழல், மின் வடிவு அப்படிலாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் பெற்றோர். டீ பார்ட்டி தேநீர் விருந்து. எவர் சில்வர் நிலைவெள்ளி. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம 40லேருந்து 50 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 50 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இதிலே வந்து நமக்கு 100 வேர்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 200 வேர்ட்ஸ் தான். அதையுமே வந்து ஒரு 4 வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மொத்தமே ஒரு 4 நாளில் நம்ம அயற்சொல்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே முடிச்சு விட்டுடலாம். நமக்கு டிஎன்பிசி குரூப் 4க்குள்ளே தமிழில் இருக்க எல்லா சிலபஸுமே வந்து நான் வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்றேன். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலுமே போதும். உங்களுக்கு தமிழில் இதை மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்லேருந்து அவுட் சோர்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அந்த அவுட் சோர்ஸுமே வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான தமிழ் வீடியோஸ் அண்ட் வந்து ஜிஎஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்பிசி குரூப் 4க்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழை வந்து கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ண சொல்லிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.